வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவை காப்பாற்றிய தமிழன் நடராஜன் புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம். அதாவது 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 3 விக்கெட்டுகளை விரைவாக இழந்து தவித்த நிலையில் நிதிஷ் ரெட்டி என்ற இளம் வீரர் தான் தன் அதிரடி ஆட்டத்தால் போட்டியை மாற்றினார். ஹைதராபாத் அணியின் அதிரடி துவக்க வீரரான டிராவிஸ் ஹெட் 21 ரன்களிலும் அபிஷேக் சர்மா 16 ரன்கள் எடுத்த நிலையிலும் ஆட்டமிழந்தார்கள். ஏடன் மார்க்ரம் 3ஆம் வரிசையில் களமிறங்கி டக் அவுட் ஆனார். 4வது வரிசையில் களமிறங்கிய நிதிஷ் ரெட்டி விக்கெட் வீழ்ச்சியை அடுத்தடுத்து நிதானமாக ஆடினார். அவருக்கு பின் வந்த ராகுல் திரிபாதி 11 ரன்களும் கிளாசன் 9 ரன்களிலும் ஆட்டமிழந்தார்கள். நிதிஷ் ரெட்டி தன் முதல் 18 பந்துகளில் 14 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். ஆனால் அடுத்த 19 பந்துகளில் வெறியாட்டம் ஆடத் துவங்கினார். சிக்ஸர் மழை பொழிந்த அவர் கடைசி 19 பந்துகளில் மட்டும் 5 சிக்ஸர் 3 4களை அடித்து இருந்தார். அதேபோல் நிதிஷ் ரெட்டி 37 பந்துகளில் 64 ரன்களையும் குவித்தார். அதேபோல் அப்துல் சமத் 12 பந்துகளில் 25 ரன்களை எடுத்து ஆறுதல் அளித்தார். அதே போல சபாஸ் அகமது கடைசி ஓவர்களில் 7 பந்துகளில் 14 ரன்களையும் குவித்தார். அதன் பின் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 182 ரன்களையும் குவித்தது. உள்ளூர் வீரரான நிதிஷ் ரெட்டியின் அபார ஆட்டத்தால் சன்ரைசர்ஸ் அணியானது பெரிய ஸ்கோரையும் எட்டியது. அதேபோல் பஞ்சாப் கிங்ஸ் அணியால் சர்வதேச வீரர்களை தடுத்து விக்கெட் வீழ்த்த முடிந்தது. ஆனால் நிதிஷ் ரெட்டியை அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை சரிந்து தோல்வியையும் அடைந்து உள்ளது. அதே போல் பந்து வீச்சில் நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அதே போல் இந்த போட்டியில் ஒருவேளை பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பாதகமாக மாறியிருக்கும். ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பஞ்சாப் அணியுடன் 2 போட்டிகள் உள்ளது. அதில் ஒன்று சென்னையிலும் இன்னொன்று தர்மசாலாவிலும் நடைபெற உள்ளது. ஆனால் எஸ்ஆர்ஹெச் அணியுடன் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான். அந்த போட்டியும் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சென்னையில் தான் நடைபெற உள்ளது. இதனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவது உறுதிதான். அதேபோல் பஞ்சாப் அணி தற்போது தோல்வியடைந்து உள்ளது. அந்த அணியானது கிட்டத்தட்ட வெளியேறும் நிலைக்குத்தான் சென்று விட்டது. இதனால் பஞ்சாப் அணியின் தோல்வி என்பது மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு புள்ளிப்பட்டியலில் உதவியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.